வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு வாலட்டைல் வித் மிக்ஸ்டு நோட்டோட ஆகி தென் க்ளோசிங்கில் பார்த்தோம்னா ஒரு 19 புள்ளிகள் அதிகரித்து 21,948.75 முடிந்திருக்கிறது. ஸோ மெயினாக இன்றைய தினம் ஸ்மால் மிட் கேப் அண்ட் லார்ஜ் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அதுவும் பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஏறி இருக்கு 0.75 அண்ட் 0.71%. அட்வான்சஸ் 1294, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 942. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் பார்த்தோன்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக் இன் அ பெட்டர் மூவ் ஆன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்த்தோமே ஆனால் டிக்ளைன்டு பை நியர்லி 2%. ஸோ அதனால் ஸ்லைட் டிக்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய தினம் நாம் கூறியது போல் எவ்ரி ரைஸ் செல் அண்ட் பை சொல்லியிருந்தோம். அது வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக அப் டு 12 o'clock நடந்ததுன்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி மற்றும் மீடியா, எனர்ஜி இவையெல்லாம் டாப் கெய்னர்ஸ். தென் ஐடி, ஆட்டோ த டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கிராசிம், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், தென் ஆக்சிஸ் பேங்க், அல்ட்ராடெக், நெஸ்லேலாம் நீங்கள் அருமையான ரிசல்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க டெக் மஹேந்திரா, பவர் கிரிட் அண்ட் இன்ஃபோசிஸ் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத் வந்து பார்த்தோன்னா இன்றைய தினம் இண்டிகேட்டிங் ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட். தென் தங்கம் 158 ரூபாய் குறைந்து 62,416, வெள்ளி 385 ரூபாய் குறைந்து 70,209, குரூடாயில் 58 ரூபாய் அதிகரித்து 6,142 விநியமாகி கொண்டிருக்கிறது. அதுபோல் பிரெண்ட் க்ரூடு பார்த்தோம்னா அங்கே வந்து யூஎஸில் 60 சென்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் இங்கேயும் ஏறினதுன்னு சொல்லலாம். மேலும் என்டிபிசி, எனர்ஜி அண்ட் ஓஎன்ஜிசி இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷோர் விண்டை வைத்து ஒரு டெவலப் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு பங்குகள்லையும் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற கம்பெனி அவங்க ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 82 ஏக்கர் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதனால் அந்த பங்குலையும் வந்து ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்க முடிந்தது என்று சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோன்னா ஆர்பிஎல் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் எஸ்ஆர்எஃப் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் நம்ம சந்தைகளில் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் ஒரு ஆவரேஜ் வால்யூம் டுடே. தென் இன்றைய தினம் டேஸ் லோ பார்த்தோம்னா 21,860, டேஸ் ஹை வந்து 22,053. கிட்டத்தட்ட டெய்லியே பார்த்தீங்கன்னாக்க 200 புள்ளிகள் வாலட்டிலிட்டி இருக்குது. இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டாக்க தாராளமாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே வில் மேக் குட் மணி அவுட் ஆஃப் இட் இல்லையா? ஸோ அதை பாருங்கள். அதுபோல் 12 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் மலமலன்னு சரிஞ்சுது. தென் ஒரு 2 மணிக்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் ஏற ஆரம்பித்தது. ஸோ 21,962 வரலையும் போயிட்டு க்ளோசிங்கில் பார்த்தோன்னா 21,930 முடிவடைந்துள்ளது. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் புஷ்ஷில் மேலத்தில் பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து சில கன்சாலிடேஷன் நடக்கிறதுனால பெருசாக ஏற முடியல. மேலும் 22,127க்கு மேலே தான் எகைன் வந்து ஒரு புல் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வருவாங்க. அந்த ஒரு 400 பாயிண்ட் ஏதோ இருக்குது. அது வரலையும் பார்த்தோன்னா இட் வில் பி இந்த ஆசிலேஷன் மூவ் ஃபார் நெக்ஸ்ட் 2 days. ஏன்னா நாளைக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் வர இருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எம்பிசி மீட்டிங் இருக்குது. யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஃபெட் மீட்டிங்ஸோட இன்புட் இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய லோக்கல் எஃப்என்டோ வீக்லி க்ளோசிங். ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ளே வரும்பொழுது அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதனால் நாளைக்கும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.